அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஜும்மாவினுடைய நாள். உலகத்தில் வாழுகின்ற ஏறத்தாழ எல்லா முஸ்லிம்களும் முனைப்புடன் உற்சாகத்துடன் நிறைவேற்றுகின்ற ஒரு வழிபாடு ஜும்மா தொழுகை. ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நம்மிலே அதிகமானவர்கள் ஜும்மா தொழுகையிலே வந்து கலந்து கொள்கிறார்கள், தொழுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஜும்மா தொழுவதே இல்லை. கொஞ்சம் வேடிக்கையாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் ஜும்மா தொழவில்லை, அவர்கள் சும்மா தொழுகிறார்கள். கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா? தெளிவாக கேளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வணக்க வழிபாடுகளையும், குறிப்பாக தொழுகை சார்ந்த வணக்க வழிபாடுகளை நேரத்தின் அடிப்படையிலே கடமையாக்கியிருக்கிறது. நினைத்த மாத்திரத்திலே அதிகாலை எழாமல் ஒரு 7:30 மணிக்கு நல்லா தூங்கிட்டு ஃபஜ்ர் தொழுகணும்னு நினச்சா முடியாது. எல்லாவற்றிற்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டை இஸ்லாம், நேரம் முகாமைத்துவத்தை இந்த உலகத்திற்கு போதிக்கிறது. வணக்க வழிபாடுகளை, தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அதற்குரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும். நிர்பந்தமாக இருந்தால் அதை வேறு தொழுகையோடு இணைத்து கொள்ளலாம், அது வேறு சட்டம். அதே போல இந்த ஜும்மா தொழுகைக்கும் நேரமும் காலமும் இருக்கிறது. நம்மிலே அதிகமானவர்கள் இந்த ஜும்மா தொழுகையை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், இமாம் மெம்பரிலே ஏறி பயான் செய்து கொண்டிருப்பார், அரபியிலே ஏதோ சொல்லுவார், அதையெல்லாம் புறக்கணித்து விடுவோம், பயானை புறக்கணித்து விடுவோம். கடைசியாக தக்பீர் கட்டுற நேரத்தில் வந்து இணைந்து தக்பீர் கட்டிவிட்டு தொழுத உடனே மின்னல் வேகத்திலே கலைந்து சென்று விடுவோம். இது மார்க்கம் இதை சரி என்று சொல்லவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜும்ஆ தினத்தன்று ஜும்மா தொழுகை நடைபெறுகின்ற அந்த பள்ளிவாயில் வாசலிலே வானவர்கள் நின்று கொண்டு வருபவர்களெல்லாம் கணக்கெடுப்பார்கள். இன்னார் வருகிறார், இன்னார் வருகிறார், இன்னாருடைய மகன் என்றெல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கின்ற பதிவேட்டிலே எழுதுவார். எப்போ வரைக்கும் எழுதுவார் அப்படின்னா, இமாம் மெம்பரிலே ஏறி பயான் செய்ய ஆரம்பித்து விட்டால், சொற்பொழிவு நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார், வானவர் ஏட்டை மூடி வைத்துவிட்டு பயானை கேட்க கூட்டத்தோடு அமர்ந்து விடுவார் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் மக்களுடைய பார்வையில் வேண்டுமானாலும் ஜும்மா தொழுகலாமே ஒழிய, மார்க்கத்தின் பார்வையில் அவர்கள் சும்மா தொழுகிறார்கள். இன்றையிலிருந்து நாம் ஜும்மா தொழுகையாளியாக மாறுவோம், சும்மா தொழுகையாளியாக மாறுவதை தவிர்ப்போம், மாறுவதை விட்டும் விலகுவோம். என்ன சகோதரர்களே, அன்பு உறவர்களே, நீங்கள் ஜும்மா தொழுகிறீர்களா, சும்மா தொழுகிறீர்களா? அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.